ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணில இருந்தே நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே வந்து கொஞ்சம் வெளியில் பைப்பில் தண்ணி வரும். அதனால் வாசலில் குடம் வச்சுருக்கேன். தண்ணி வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி இப்போ பிள்ளைங்களுக்கு டிஃபன் எதுவும் சாப்பாடுலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கேன். இது நைட்டு பூஜை வச்சுருந்தது நம்ம மிஷின் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தையல் மிஷின் நினச்சிருக்கோம். இந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நீ என்ன க்ளீனாக வச்சுருக்க அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த பூஜைக்கு வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து மாற்றியாச்சு. மாற்றிட்டு இங்கே வந்து நைட்டு பாத்திரம் கழுவாமையே போட்டுட்டேன். இப்போ நேற்று காலையிலேருந்தே நைட்டு வரை ரொம்ப வேலைங்க. அதனால் கால் வந்து பயங்கரமாக வலிச்சிட்டு இருந்தது. நைட்டு வந்து சரி நம்ம அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நேரமே இப்போ வந்து படுத்துட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா பையன் வந்து வீட்டில் சாப்பிடலை. அவன் வந்து வெளியில் பையங்க கூடலாம் சேர்ந்து சாப்பிட போயிட்டான். அதனால சாப்பாடு மிச்சம் ஆயிட்டு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ காலையிலே 9 மணிக்கு அப்புறம் தான் காப்பியே வந்து கலந்து வச்சுருக்கேன். இங்கே லீவு நாள் வந்தாலே இந்த காஃபி குடிக்கிறதுக்கு கூட லேட் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவாங்க அதெல்லாம் யோசிங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோவத்திலே தான் இருந்தேன். ஏன்னா காஃபி குடிக்கிறக்கும் எழுப்ப யாருமே எந்திரிக்கையில. நான் வந்து கொஞ்சம் பால் வந்து தனியாக எடுத்திருந்தேன். தயிர் ஊற ஊற்றி வைக்க அதையும் வந்து ஊற்றி வச்சுட்டு காஃபி நான் மட்டும் குடிச்சிருக்கேன். மிச்சம் இருக்குது. எப்போ தேவை இருக்கோ வந்து குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே ஸ்டவ் அடுப்புக்கு மேலே தான் இருக்குது. வேணும்னா சூடு பண்ணி குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நேற்று உள்ள குழம்பும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதையும் எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போது நேற்று நைட்டு சாப்பிடாததுனால நான் வந்து இன்றைக்கி இந்த சாப்பாடை தான் நீ கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம். நம்ம வந்து சாப்பாடு ஒருத்தருக்கு சேர்த்து செய்யும்போது வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதனால் அதை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து வீட்டில் வாழைப்பழம், அப்புறம் கடலை அது இதுன்னு எல்லாமே ஸ்நாக்ஸ் இருக்குது. காலையிலே இன்றைக்கி டிஃபன் பண்ணாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கொண்டக்கடலை எல்லாம் நைட் உள்ளது கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. பிள்ளைங்க வந்து வீட்டில் நிற்கும்போது சேர்ந்து அவங்க கூடால பேசுகிறது, சண்டை போடுறது இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நடக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாக்கி கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பாங்க. சொல்ல முடியாது, ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்கும். 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒன்று வந்து அமைதியாக இருக்கும், ஒன்று வில்லத்தனமாக தான் இருக்கும். அது அப்பப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து சமாதானம் பண்ணுறதுலே நேரம் போயிடும். இப்போது நான் வந்து அதுக்கப்புறமா போய் கொஞ்சம் குளிச்சுட்டுலாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, டைமே வந்து ஒரு 12 மணி பக்கம் ஆயிட்டு. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து பேசி பேசி நேரம் போனதே தெரியல. அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனில் சமையல் பண்ணலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி இருந்தது. முள்ளங்கியை வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி முள்ளங்கி குழம்பு வைக்க போகிறேன். புளிக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து முள்ளங்கியை கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முதல்ல புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலைகள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, புளி ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து அடுத்தடுத்து வேலைகள் பார்க்கும்போது அப்படியே தானாகவே நடந்துகிட்ருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து வேலைகள் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலை. 2 நாளாகவே கொஞ்சம் வேலை ரொம்பவே ஸ்லோ தான். கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி அந்த மாரி தான் போயிட்டு இருக்குது. அப்படி தான் நான் வந்து 2, 3 நாளாகவே வேலைகளும் செஞ்சுட்டே இருக்கேன். பிள்ளைங்க வந்து வீட்டில் நின்னா ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க சண்டை போடுறத சமாதானம் பண்ணி பண்ணியே எனக்கு வேலையெல்லாம் போயிடுது. பார்த்திங்கன்னா 2 நாளாக பயங்கர கால் வலி. இந்த சமையல் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா முடியல, என்னன்னே தெரியல. கால் வந்து ரொம்ப வலி. அப்போது நட்டமா நின்றுட்டு எதுவுமே செய்ய முடியல. பிள்ளைங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வீட்டில் ஏற்கனவே கடையில் வாங்கினது இருந்தது. அதனால அதை எதாவது சாப்பிட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா பெரிய பொண்ணு வந்து உள்ளி வடை செஞ்சுதாங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தா. சரிம்மா அப்போ நீ வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு கட் பண்ணி வை, நான் அதுக்கப்புறம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால், அவள் என்ன பண்ணா, அவள் பாட்டுக்கு போய் உட்காந்து வேறு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, எழுத வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு புக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் உட்காந்தாச்சு. நானும் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் பொறுத்து செய்யலாம் அப்படின்னா அன்றைக்கி செஞ்சு கொடுக்கவே இல்லை. முடிஞ்சு போச்சு, நாளே முடிஞ்சிட்டு. இப்போது நம்ம வந்து எப்போவுமே கூட இருக்கிறவங்கள வந்து எப்போது ஒரு டைம் வந்து கேட்டாங்கன்னா டக்குனு ஞாபகம் இருக்கும்போது செஞ்சு கொடுத்துருவோம். இந்த 2 நாள் 3 நாள் லீவுக்கு வரும்போது அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் யோசிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தான் அதிகமாக நாட்களில் வந்து நடக்கும். போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொடுக்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு நமக்கு அந்த பொருட்கள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த டைமில் தோணும். நம்ம பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க.
அவங்களுக்கு குடுக்காம நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு, அத செய்றதுக்கும் மனசு வராது. ஒரு வேளை செஞ்சாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் மனசு வராது. நெறைய அம்மாக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்போ நம்ம டெய்லரிங் வேலை அதிகமா இருக்க டைம்ல கூட, அதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு கூட எடுத்துக்கிடலாம். ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம்லயே நம்ம வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியல, சோம்பேறித்தனம் பட்டுட்டு போய் போய் தூங்கி தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னு வைங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில நேரம் வந்து பிள்ளைங்க அப்படியே கேட்டுட்டு அமைதியா இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் கழிஞ்சதுக்கப்புறம், "நான் வந்தேன் 2 நாள் தான் நின்னேன். எனக்கு நீங்க செஞ்சு தரையில" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்கு. உங்க வீட்ல என்னைக்காவது இந்த மாரி நடந்திருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த புளிக்குழம்புக்கு அ முள்ளங்கி வந்து முதல்ல தனியா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அ எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி, வதக்கி வச்சிருந்த முள்ளங்கியும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணியில மசாலா எல்லாம் போட்டு கரைச்சி ஊத்தியாச்சு. இது வந்து கொதிச்சிட்டு இருக்க டைம்ல தேங்காய் வந்து துருவி அரைச்சுக்கிடலாம். இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து 2, 3 விதமா வச்சாலும் கூட டக்குனு வச்சுட்டு நவுண்டு வந்துரலாம். இன்னைக்கு வந்து பையன் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ மதியம் நான் சமையல் பண்ண வரும்போது லேட் ஆயிடுச்சு இல்லையா? நான் வந்து கவனிக்காமயே இருந்தேன். டைமே கவனிக்காமயே இருந்துட்டேன். சரி அவன்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்க, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம். அதுக்கு முன்னாடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன கொஞ்சம் பொறுக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம் இருக்கு இல்லையா? தூத்துக்குடி மாவட்டத்தில. அங்க வந்து தசரா திருவிழா நடந்துட்டுருக்கு. அதுக்காக இன்னைக்கு வந்து நெறைய பேரு கிளம்பி போயாச்சு. பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நாங்களுமே இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் நாங்க எல்லாருமே போயிருவோம். 3 நாள் அங்க போய் தங்கிருவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா வெயில் பயங்கரமா வாட்டி எடுக்கும். நம்ம கலர் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இத விட 2 மடங்கு டார்க்கா தான் ஊருக்கு வருவோம். அந்த மாரி ஆயிரும் அந்த 3 நாள் அந்த வெயில்ல இருந்து. நல்லா இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஹீட்டா இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து டார்பாய்லாம் கட்டிட்டு அதுக்குள்ளே இருப்போம். அப்போங்கும்போது ரொம்ப சூடா தான் இருக்கும். மக்கள் நெறைய பேர் வருவாங்க இல்லையா? அந்த இடங்கள்ல வந்து காற்றோட்டமும் கம்மியா இருக்கும். இருந்தாலும் அது ஒரு ஜாலி தான். சரி இந்த வருஷம் வந்து போறதுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தாலும், பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு வெளியில போக ஆரம்பிச்சாச்சு. அப்போ நம்ம வந்து நம்மளோட விருப்பத்த கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து போறதுக்கு விருப்பப்படல. அது இல்லாம இப்ப சின்ன மகா வந்து 2, 3 நாளைக்கு முன்னாடி டூர் போயிட்டு வந்திருந்தா. ஊட்டி எல்லாம் போயிட்டு வந்திருந்தா. அதனால அவளும் நான் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா. பெரிய பிள்ளைகிட்ட கேட்டதுக்கு அவ வந்து எனக்கு லீவே இல்ல. நான் இன்னைக்கு நைட்டு இல்ல கிளம்பணும், நாளைக்கு கிளம்பணும். நான் எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்க எனக்கு லீவு கிடைக்காது. அதனால நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டா. சரின்ட்டு பையன மட்டும் போயிட்டு வா அப்படின்ட்டு விட்டாச்சு. அ இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகியாச்சு. சாப்பாடும் ஒரு பக்கம் வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து புடலங்காய் இருந்து அதையும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. புடலங்காய் பொரியலுக்கு வந்து வெங்காயமும், பச்சை மிளகாயும் வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காயும் போட்டு வதக்கிக்கிட வேண்டியது தான். இத சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளயே ஒரு ஆளுக்கு பசி வேற வந்துட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் சாப்பிடக்கு வேணும் அப்படின்னு கேட்டதோடனே, இப்போ வந்து இந்த போனியில ஸ்நாக்ஸ் இருந்தது. அதையும் எடுத்து குடுத்து விட்டாச்சு. அது ஒரு பக்கம் போய் இருந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வீட்ல வந்து ஏதாவது செய்றதுக்கு லேட் ஆனாலோ, இல்ல ஏதாவது இல்ல அப்படின்னாலும் தான் பசி வந்து அதிகமா வரும். நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, யாருக்குமே பசிக்காது. அதான் பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, எதுவுமே இல்லாத நேரத்தில தான் அதோட அருமை தெரியும். பானையில சோறு இல்லாத நேரம் பசி அதிகமா எடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 1:30க்கெல்லாம் நான் சமையல் பண்ணி வந்து சாப்பிடக்கு உட்காந்தாச்சு. ஆனாலும் அங்க வந்து பசிக்குதுன்னு ஒரு ஆள் சொல்லியாச்சு. ஒரு ஆள் கோவிலுக்கு போணும் அப்படின்ட்டு சொல்லி அவசரமா நிக்காங்க. சரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ட்டு நானும் என்னோட வேலைகள பரபரப்பா பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இன்னைக்கு லேட் ஆச்சு. அதுவும் கொஞ்சம் அவசர அவசரமா வேலை செய்யும்போது தான் நீங்க எத எடுத்தாலும் பொத்து பொத்துன்னு கீழ விழும் பாருங்க. முதல்ல ஆரம்பத்தில எடுக்கும்போதே கட்டர் வந்து கீழ விழுந்தது. அதுக்கப்புறமா கத்தி வந்து கீழ விழுது. அடிக்கடி இந்த மாரி கீழ விழும்போதெல்லாம் எனக்கு கால வந்து டப்புன்னு தூக்கிருவேன். ஏன்னா கீழ கால் இருக்குது. விழுந்ததும் கால்ல தான் விழும். அதனால இந்த மாரி கொஞ்சம் கவனமா தான் இருப்பேன். எப்படி தான் விழுதுன்னு தெரியல. கை தொடுறதுக்கு முன்னே விழுந்துரும். இது வந்து எங்க கிச்சன்ல எப்பவுமே இந்த கலவரம் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ தேங்காய் துருவி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு சுத்து சுத்தி புடலங்காய் பொரியலில் வந்து சேர்த்துடலாம். இந்த புடலங்காய் பொரியலுக்கு வந்து நான் உளுத்தம் பருப்பு சேர்க்கல. ஏன்னா நம்ம புடலங்காய் சேர்த்ததும் தண்ணி விட்டு வரும் இல்லையா? அப்போ வந்து அந்த உளுந்து வந்து வெந்த மாரி ஆயிரும். நறுக்கு நறுக்குன்னு ஆயிரும். அதனால புடலங்காய் பொரியலுக்கு வந்து உளுத்தம் பருப்பு வந்து சேர்க்கல. இப்போ எல்லாமே ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு
நம்ம இந்த குழம்பெல்லாம் மாற்றி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் அழுக்குல போட்டோம்னா, பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து நீட்டா இருக்கும். இப்போ அவன் வந்து லேட் ஆச்சு, இப்போ இன்னும் சாப்பாடு சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நானும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வேலைய பார்த்துட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அந்த பொரியலா வந்து ரெடி பண்ணி இறக்கிட்டா போதும். சாப்பாடு வந்து வடிச்சு வச்சத மறந்தே போயிட்டேங்க. அது அப்படியே தான் இருந்தது. அதே எடுத்து என்னமோ அடுப்புல வச்சு கொஞ்சம் சுட வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து போட்டு வந்து சாப்பிடக்கு குடுக்கலாம். கொஞ்சம் சூடா தான் இருக்கும். சூடா இருந்தா கொஞ்சம் சாப்பிடறது கஷ்டம் தான் படுவான். ஆனா, இன்னைக்கு என்னவோ தெரியல ரொம்ப அமைதியா தான் இருந்தான். ஏன்னா, கோயிலுக்கு போறான் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா தான் இருந்துட்டு இருக்கான். ஏன்னா, நான் ஏதாவது சொல்லிறக்கூடாது, சத்தம் போட்டுறக்கூடாது, இல்லன்னா "நீ ஒண்ணும் போக வேண்டாம்" அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்னா, அதுக்காக ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இருக்கான். சரி பொரியல் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அங்க பாருங்க பிளேட்டோட நிக்கான். இப்போ சாப்பாடு எடுத்து குடுத்தா, சாப்பிட்டுட்டு உடனே வீட்ட விட்டு வெளிய கிளம்பிறலாம். அதான் ஐடியா. இல்லன்னா இவ்வளோ பசியெல்லாம் வராது. இது வந்து பசி கிடையாது, அவசரம். அதனால இப்போ சாப்பாடும் எடுத்து குடுத்தாச்சு. நான் குழம்பும் எடுத்து அப்படியே ஃபேன் காத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன நம்ம அந்த பொரியல வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து குடுத்துட்டு, கிச்சனையும் லைட்டா தொடச்சி விட்டுட்டா போதும். கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாயிரும். இனி கிடக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டேன்னு வைங்களேன், இந்த வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு மிச்ச வேலைகள வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியது தான். இப்போ வந்து இன்னைக்கு லீவ் வந்து பெரிய மகளுக்கு வந்து முடிஞ்சது இன்னைக்கோட. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்ட விட்டு வெளிய போனா தான் காலேஜில போய் சேர முடியும். அதுக்காக வந்து இன்னைக்கு வேலைகள் வந்து இன்னுமே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். கடையில ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னா, அதையும் வாங்கி ரெடி பண்ணி வைக்கணும். அது இல்லாம கொஞ்சம் துணிகள் ரெடி பண்ணுறது. கொஞ்சம் ஒரு டைம் வந்து துணி வந்து அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னா, அடுத்த டைம் வந்து இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில ஒரு நாள் வந்து லூஸா இருக்கு அப்படிம்பா, ஒரு நாள் டைட்டா இருக்கு அப்படிம்பா. அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணியே நான் குடுத்து விட்டுட்டே தான் இருப்பேன். அது இல்லாம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். இனி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து குடுக்க வேண்டியது இருக்கு. இது 2 நாளைக்கு முன்னே குடுத்துருக்கணும். நான் வந்து கொஞ்சம் வீட்ல கிளீனிங் வேலைலாம் இருந்ததுனால, இத வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். இது வந்து அவங்களுக்கு கோயிலுக்கு போகறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால, அடுத்தது இந்த ப்ளவுஸ வந்து கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து தச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 5 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். கால் வந்து ரொம்ப வலிச்சுட்டே தான் இருந்தது. 2 காலும் உள்ளங்காலுக்குலாம் நல்ல வலி. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஆ பிள்ளை வந்து கேட்டா இல்லையா உள்ளி வடை. அது செஞ்சு குடுக்கவே இல்ல. நைட்டு 10 மணிக்கு கேட்குறா. உள்ளி வடை செஞ்சு கேட்டேன் ஒரு ஆள்ட்ட. இன்னைக்கு செஞ்சே தரையில அப்படின்னிட்டு. கடைசியில மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐயோ! மறந்துட்டோமே அப்படின்னிட்டு. இப்போ 10 மணிக்கு அப்புறமா அவளோட ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்ருக்கேன். காலேஜ் யூனிஃபார்ம் வந்து யூனிஃபார்ம் அந்த கோட் ஒயிட் கோட் இருக்கு இல்லையா? அது எல்லாமே கொஞ்சம் லூஸா இருந்தது. அதெல்லாம் பிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னுமே 2, 3 ட்ரெஸ் எல்லாம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி குடுக்க அவ எடுத்து மடிச்சு வச்சுட்ருக்கா. இந்த வேலையெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சதும் கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். அவ வந்து கிளம்ப ஆரம்பிச்சுருவா. எனக்கு சாப்பாடு பண்ற வேலையும் இருக்கும். அதனால வந்து நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுடலான்னிக்கிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்படி தான் இன்றைக்கி காலையில இருந்து நைட்டு வரைக்கும். தூங்கும்போது ஒரு 11:30 ஆயிருக்கும். பரபரப்பா வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையிலேருந்து நம்ம எப்படி வேலைகள் பார்க்குறோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் அந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.